வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதின அ சிட்டி நைட் பீஸ் இந்த எஸ்ஸேயோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து ஒரு போயட், ட்ராமாட்டிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட் அண்ட் நாவலிஸ்ட். அவருடைய சமூகத்தை பற்றி, அந்த சமுதாயத்தில் அவர் என்ன பார்க்குறாரு, அவர் சுற்றி இருக்கிற சொசைட்டியில் அவர் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கான்றது தான் முக்கியமாக அவருடைய எழுத்துக்களில் பிரதிபலிப்பார். இங்கே வந்து டைட்டில் வந்து அ சிட்டி நைட் பீஸ். பீஸோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு, முழுசாக இருக்கிறதுலேருந்து ஒரு துண்டுன்ற அர்த்தத்தில் தான் இந்த ஸ்பெல்லிங் வரும், பிஐசிஇ பகுதி அப்படின்னு. அதனால் இவர் அமைதியை பற்றி பேசலை, அதாவது இரவின் அமைதியை பற்றி பேசலை, இரவோடைய ஒரு பகுதியை பற்றி மட்டும் பேசுகிறாரு. அதுவும் அவருக்கு அந்த ராத்திரியில் ஏற்பட்ட அந்த அனுபவம் தான். அவர் வந்து ஒரு 2 மணிக்காக வந்து அந்த அவர் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களில் அப்படியே நடந்து பார்க்குறாரு. அப்போ அவர் பார்க்குற மக்கள், அந்த லண்டன் தெருவில் தெரியக்கூடிய காட்சிகள், இதெல்லாம் தான் அவர் அப்சர்வ் பண்ணிவிட்டு இங்கே சொல்கிறாரு. இவர் வந்து 2 மணிக்கு வெளியில் வராரு. அப்போ அவர் வந்து அந்த டேப்பர் வந்து பிஸியாக மேலேயே ஏறி இந்த சாக்கெட்டில் இறங்குறத பார்க்குறாரு. ஒரு வாட்ச்மேன் அசந்து தூங்குறத பார்க்குறாரு. மக்கள் யாரெல்லாம் வந்து பகல் முழுக்க கடுமையாக உழைச்சாங்களோ அவங்க எல்லாம் வந்து தூங்கின்னு இருக்கிறத பார்க்குறாரு. நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தவறு செஞ்ச அந்த கில்ட் இருக்கிறவங்க, பரிதவிக்கிறவங்க, குடிக்கிறவங்க, திருடுறவங்க, இல்லை தற்கொலை செஞ்சுக்கலாமான்னு யோசிக்கக்கூடிய மக்கள், தற்கொலை செஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் அந்த நேரத்தில் முழிச்சுட்டு இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. இவர் வந்து அவர் பார்க்குறதே நிறுத்திடுறாரு. சரி, நம்ம முதல்ல நடக்கலாம் தெருவில்னு சொல்லிட்டு நடக்கிறாரு. பெரும்பான்மையாக எல்லா தெருவுலையுமே வந்து மக்கள் யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தெருக்கள்லாம் அவ்வளோ மக்கள் இருந்தாங்க, அவ்வளோ சத்தம். இங்கே ப்ரௌடுன்னு அவர் சொல்கிறது, அவங்க வந்து அந்த ராத்திரியும் வந்து அந்த தெருக்களெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அது மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நடந்துருந்து பார்த்தாரு. ஆனால் இப்போ 2 மணிக்கு மக்களும் இல்லை, அந்த ப்ரைடும் இல்லை. ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது, கடிகாரம் வந்து அது அடிக்கிற சத்தம் கேட்குது, ஒரு பெரிய கடிகாரம் அடிக்கிற சத்தம். மனிதர்களோட சத்தமே அவர் கேட்கல. இது அவரை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய அந்த ப்ரைடை வந்து கேலி செய்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. அப்புறம் அவர் நினச்சி பார்க்குறாரு, இப்போ நான் இந்த தெருக்களை இப்படி பார்க்குறேன், எதிர்காலத்தில் இன்னொருத்தர் என்ன மாதிரி வந்து இதெல்லாம் பார்த்தாருன்னா அவர் இந்த நேரத்தில் என்னத்தை பார்க்க முடியும்? அந்த சிட்டியே வந்து காலியாக இருக்கிறது தான் பார்க்க முடியும். இப்போ வந்து சர்ச், டெம்பிள், தேட்டர் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. ஏன்னா போக போக மக்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறும்போது அந்த சர்ச் இருந்த இடத்துலலாம் வெறும் புதரும் செடிங்களும் தான் இருக்கும். டெம்பிளும் தேட்டரும் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஊர்வனங்கள், அதுதான் இருக்கும். பாம்பு, பல்லி, தேயிலா, அந்த மாதிரி எல்லா இடமும் கீழே விழுந்து காலியாகிடும் அப்படின்றாரு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பணக்காரங்களும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மக்களும் வந்து இறந்து போயிடுவாங்க. அதே சமயத்தில் மனிதர்களும் அவங்களுடைய அந்த ப்ரைடை வந்து காணாமலே போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் இவருடைய கணிப்பு. இவர் வந்து சில பேரை பார்க்குறாரு, அந்த 2 மணிலையும் 1-2 பேரை பார்க்குறாரு. இவங்களாம் யாருன்னா பகல் நேரத்தில் முகமூடியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள். பகல் நேரத்தில் அவங்க வந்து ஒளிஞ்சு தான் வாழ்வாங்க, எல்லார் எதிர்க்கையும் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ், வாண்டரர்ஸ், இல்லைன்னா அனாதைகள். அவங்க வந்து இந்த தெருவில் இந்த பணக்காரங்க வீட்டுக்கு எதிர்க்க தான் அப்படின்னு வந்து நோட்டமிட்டுருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதே கோல்ட்ஸ்மித்துக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அவரால் வந்து அவங்களுடைய நிலைமையை நினச்சி பார்க்கும்போது அமைதியாகவே இருக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு கூட நல்ல துணிகள் இல்லை. நிறைய பேர் வந்து வியாதியோடையே இருக்காங்க, அது குணமாக்குறதுக்கும் அவங்களுக்கு வசதி இல்லை. சில பெண்களும் அவங்க நிற்கிறத பார்க்குறாரு. அவங்கெல்லாம் வந்து தேவதாசிகள்ன்றது அவருக்கு புரியுது. ஆனால் அவங்கள தேவதாசிகள் ஆக்குனது இந்த பணம் படைச்சவங்க தான் அப்படின்றது இவரோட எண்ணம். இந்த பெண்கள்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க. அவங்கள இந்த பணம் வச்சுருக்கிறவங்க வந்து வில்லதனமாக கையாண்டதுனால இப்போ அந்த பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. இந்த பணியில் அப்படியே நடுங்கிக்கிட்டே ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் பணம் கிடைக்காதான்றதுனால தான் அவங்க தெருவில் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை கெடுத்த அந்த பணக்காரங்கள்லாம் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 2 மணிக்கு வரும்போது கஷ்டப்படுற நிறைய பேரை பார்க்க முடியுது. அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உலகம் ஏன் வந்து இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது,
இதுக்கெல்லாம் காரணம், அதாவது இந்த மக்கள் கஷ்டப்படுத்தவும் காரணம் பணம் படைச்சவங்க தான் அப்படின்றது தான் இவருடைய கணிப்பு. ஏன்னா வந்து பணமும் அந்த அதிகாரமும் இருக்கிறவங்க வந்து மற்றவங்களோட வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க. ஏழை மக்களால் வலியால் வெறும் அழதான் முடியும். சட்டம் கூட ஏழைங்களுக்கு எதிராக தான் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. இந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ரெண்டாவது வந்து இந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கும் போது அந்த மக்கள் படுற கஷ்டத்தை விட தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அவர் வந்து உணர்றாரு. இத்தோடு இந்த எஸ்ஸே அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.